வணக்கம். நிமிட செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கும் நான் உங்கள் மணிமாறன். வரி பகிர்வு குறித்து தமிழக அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் மத்திய நிதி அமைச்சரின் விளக்கம், மகாராஷ்டிராவில் ஃபேஸ்புக் லைவின் போதே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, போருக்கு மத்தியில் ஆயுதப்படை தளபதியை மாற்றிய உக்ரைன் அரசு, திரையரங்குகளில் இன்று வெளியாகும் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் லால் சலாம் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்தி தொகுப்புகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு நேற்று மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதும் விரைந்து வந்த அவர்கள் பள்ளிகளில் இருந்த மாணவ மாணவிகளை பெற்றோருடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததோடு வெடிகுண்டு நிபுணர்களுடன் பள்ளிகளில் சோதனை மேற்கொண்டனர். இறுதியில் அந்த தகவல் வதந்தி என்பது தெரிய வந்த நிலையில் பெற்றோர் அச்சமின்றி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பலாம் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடையாளம் தெரியாத அந்த நபரின் ஐடி குறித்து கண்டறிவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மிரட்டல் விடுத்த நபர் வெளிநாடுகளில் உள்ள தனியார் நெட்வொர்க்கை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியோடு இன்டர்போல் போலீஸ் உதவியை நாட சென்னை காவல்துறையினர் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். KK நகர், நுங்கம்பாக்கம், வேப்பேரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். KK நகர் 9வது செக்டார் 52வது தெருவில் உள்ள வஸ்த்ரா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் நீலகண்டன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் வஸ்த்ரா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சகோதரர் வெங்கடேசன் வீட்டிலும் காலை முதல் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இதே வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு கொடுத்த வரியில் பாதியை கூட மத்திய அரசு வரி பகிர்வாக திருப்பி கொடுக்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிதி பகிர்வு விவகாரம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 6 லட்சம் கோடி ரூபாயை வரியாக கொடுத்திருக்கும் போதும் 1.58 லட்சம் கோடி ரூபாயை மட்டுமே வரி பகிர்வாக மத்திய அரசு திருப்பி கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் 3.41 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்திற்கு சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் வரி பகிர்வை மத்திய அரசு வாரி வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அமைச்சர் உதயநிதி, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கேட்டால் பதிலுக்கு மத்திய அரசு மரியாதையை கேட்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக ஆட்சியின் கடைசி காலத்திலாவது தமிழ்நாட்டிற்கு நியாயமாக சேர வேண்டிய நிதி பகிர்வை தருமாறு மத்திய அரசை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மானியம் கடந்த 9 ஆண்டுகளில் 300 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தென் மாநிலங்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மாநிலங்களவையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான வரி பகிர்வு குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன், கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2023 டிசம்பர் வரையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதை விரிவாக கூறினார். இக்காலகட்டத்தில் 2,77,444 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். அதுவே காங்கிரஸ் ஆட்சி செய்த 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை தமிழகத்திற்கான வரி பகிர்வு 94,977 கோடியாக இருந்ததாக சுட்டிக்காட்டினார். அதேபோல் மானியமாக 2014 முதல் 2023 வரை 2,30,893 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது 9 ஆண்டுகளில் 300 மடங்கு அதிகம் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மூலதன செலவினங்களுக்காக 50 ஆண்டுகள் வட்டியில்லா கடனாக 2021-22 505 கோடி ரூபாயும், 2022-23 3,263 கோடி ரூபாயும், 2023-24 நிதியாண்டு டிசம்பர் வரை 2,643 கோடி ரூபாயும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்திருக்கிறார். மத்திய குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில் கூறியிருக்கிறார். அதில்
மத்திய நிதி அமைச்சகம் 2023-24 ஆண்டுக்கான மாநில பேரிடர் மீட்பு நிதியான 900 கோடி ரூபாயை 2 தவணைகளாக தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதில் 2வது தவணை தொகை மழை வெள்ள பாதிப்பு காரணமாக முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2023 டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள சேதத்தை உடனுக்குடன் மதிப்பீடு செய்ய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு வந்து ஆய்வு செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். NDRF நடைமுறை மற்றும் மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் உயர்மட்ட குழுவின் ஒப்புதலுக்கு பிறகு கூடுதல் நிதி வழங்கப்படும் என்றும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் உற்பத்தியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் தொடக்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தில் ஓட்டுநர் இல்லா 36 மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதன் உற்பத்தியை 1215 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின்படி ஸ்ரீ சிட்டியில் உள்ள அல்ஸ்டம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. இந்த ரயிலுக்கான வடிவமைப்பு ஆய்வுகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில் உற்பத்தி செய்யப்பட்டு நடப்பாண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை மெட்ரோ நிறுவனத்திடம் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து மெட்ரோ ரயில் பெட்டிகளை இணைத்தல் உள்ளிட்ட பணிகளையும் அல்ஸ்டம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனமே மேற்கொள்ளும். 2025ஆம் ஆண்டில் பயணிகளின் சேவையை தொடங்குவதற்கான சட்டப்பூர்வ ஒப்புதல்களை பெறுவதுடன் சோதனை ஓட்டங்களுக்கும் உட்படுத்தப்படும். ஒவ்வொரு மெட்ரோ ரயிலும் 3 பெட்டிகளை கொண்டிருக்கும். 1000 பயணிகள் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரித்துறையினர் சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து வருமான வரித்துறை சார்பில் வெளியாகியுள்ள தகவலின்படி சென்னை பல்கலைக்கழகம் முறையான வருமான வரி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை அறிவுறுத்தியும் சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை என்பதால் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் நிதி சார்ந்த பணிகள் முடங்கும் அபாயம் எழுந்திருக்கிறது. மேலும் அதன் உறுப்பு கல்லூரிகளின் நிதி நிர்வாக பணிகளும் முடங்கும் என்று அஞ்சப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை எடுத்து கூறினால் காது கொடுத்து கேட்பதில்லை என்பதால் பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்துவிட்டதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் சங்ககிரியில் நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஸ்பெயின் பயணம் தொடர்பாக மக்களுக்கு சந்தேகம் இருப்பதாக கூறினார். அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது வைத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போகிறார்கள் மக்கள் பேசிக்கொள்கிறார். இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்துகின்ற பொழுது இங்கேயே புரிதல் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிதல் ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிட மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் தென்சென்னை ஆகிய 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிடுவது அல்லது தனி சின்னத்தில் களம் காண்பது என கமல்ஹாசன் திட்டவட்டமாக கட்சி தொண்டர்களிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி கமல்ஹாசன் கடிதம் வாயிலாக விண்ணப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானில் பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு கடும் சவால்களுக்கு மத்தியில் முடிவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. கிரிக்கெட் பேட் சின்னமின்றி சுயேட்சையாக போட்டியிட்ட இம்ரான் கட்சியினர் அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வருகின்றனர். பாகிஸ்தானில் 336 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 266 நபர்களை மக்கள் நேரடியாக தேர்வு செய்கின்றனர். அதற்கென பொதுத் தேர்தல் நேற்று நடைபெற்றது. 5121 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிட்ட நிலையில் சுமார் 12 கோடியே 80 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அடுத்தடுத்த குண்டு வெடிப்புகளால் வாக்குப்பதிவு தொடங்கும் வரை அசாதாரண சூழல் நிலவியதால் 6.5 லட்சம் நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முன்னெச்சரிக்கையாக ஈரான், ஆப்கானிஸ்தான் எல்லைகளும் மூடப்பட்டன. இணையதள சேவை துண்டிக்கப்பட்டது. இன்று மாலைக்குள் தேர்தல் முடிவுகள் முழுமையாக தெரிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. பொது தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியினர் அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். 120க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். இது தொடர்பாக இம்ரான்கான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நமக்கான நேரம் வந்துவிட்டால் எந்த சக்தியாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது என்று பதிவிட்டுள்ளார். யுக்ரைன் நாட்டின் ஆயுதப்படையின் தளபதியை மாற்றம் செய்து அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவுடனான போருக்கு மத்தியில் செய்யப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் அந்நாட்டில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுக்ரைன் நாட்டின் ஆயுதப்படையின் தளபதியாக இருந்த வாலரி ஜலுசின்ஹிக்கு பதில் ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி நியமிக்கப்பட்டுள்ளார். கர்னல் ஜெனரல் ஒலெக்சாண்டர் யுக்ரைன் தரைப்படையின் தலைவராக இருந்தவர். 2019ஆம் ஆண்டிலிருந்து இந்த பதவியில் இருந்த அவர் தற்போது ஆயுதப்படையின் தளபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். ரஷ்யாவுடனான போர் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாற்றம் ஏன் என அந்நாட்டு மக்களை கேள்வி எழுப்பினர். யுக்ரைனிடம் ஆயுதங்கள் குறைபாடு உள்ளதாக ஜெலன்ஸ்கி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறிய நிலையில் இந்த மாற்றத்தை செய்திருக்கிறார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இளையோர் கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 48.5 ஓவர்களில் 179 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக அசான் அவாஷ் மற்றும் அரபாத் மின்ஹாஸ் ஆகியோர் தலா 52 ரன்கள் எடுத்தனர். ஆஸ்திரேலியா தரப்பில் டாம் ஸ்டேக்கர் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இருப்பினும் 49.1 ஓவர்களில் இலக்கை எட்டி 1 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் ஹாரி டிக்சன் அதிகபட்சமாக 50 ரன்களை எடுத்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலியா இளையோர் அணி நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறும் இந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவை ஆஸ்திரேலிய அணி எதிர்கொள்கிறது. ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இதற்காக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள திரையரங்குகளில் ரசிகர்கள் பேனர்கள், கட்டவுட்டுகள் வைத்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள லால் சலாம் திரைப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் கதாநாயகனாக நடித்திருக்கின்றனர். கிரிக்கெட் விளையாட்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் மொஹைதீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். AR ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த படம் திரையரங்குகளில் இன்று வெளியாகிறது. தென் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சைபராபாத்தில் மாவோயிஸ்ட் தலைவர் சஞ்சய் தீபக் ராவ் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர். அதில் துப்பாக்கி, போலி ஆதார் அட்டைகள் என முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு, தெலங்கானா, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கேரளாவின் மலப்புரம், பாலக்காடு உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,37,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தெலங்கானாவில் ஒரு துப்பாக்கி, போலி ஆதார் அட்டைகள் மற்றும் 47,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாவோயிஸ்ட் மற்றும் நக்சல் இயக்க தலைவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அவர்களுடைய செல்போன்கள், சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் சோதனையிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரின் பெற்றோரிடம் 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியுள்ளனர்.
கரூர் மாவட்டம் ராமேஸ்வரம்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டிற்கு கேரள பதிவு எண் கொண்ட காரில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வேலுச்சாமி, பழனியம்மாளிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். வயது முதிர்வை பொருட்படுத்தி உறவினர் ஒருவரை உடன் வைத்து இருவரிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குறித்து கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. பெற்றோரை பார்க்க அசோக் வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய விசாரணை பிற்பகல் 3 மணி வரை தொடர்ந்தது. பண மோசடி வழக்கில் சிக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலையில் தலைமறைவாக உள்ள அவரது சகோதரரையும் அமலாக்கத்துறையினர் தேடி வருகின்றனர். கோவையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய இறங்கிய தொழிலாளிகளை காப்பாற்ற முயன்ற ஒப்பந்ததாரர் மூச்சு திணறி உயிரிழந்தார். உடையம்பாளையம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியை சுந்தரலிங்கம் என்பவர் ஒப்பந்தம் எடுத்திருந்தார். அந்த பகுதியைச் சேர்ந்த 2 தொழிலாளிகளை பணிக்கு அமர்த்தி கடந்த 10 நாட்களாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் கழிவுநீர் தொட்டியில் 2 தொழிலாளிகள் இறங்கியுள்ளனர். அப்போது அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அவர்களை காப்பாற்றிய சுந்தரலிங்கம் மயக்கமடைந்து கழிவுநீர் தொட்டியிலேயே விழுந்தார். உடனடியாக மீட்கப்பட்ட அவரை மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மோகன சுந்தரலிங்கம் காப்பாற்றிய 2 தொழிலாளிகளும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வு குறித்து பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை உசலம்பட்டியில் திரைப்பட இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழில் நகரில் வீடு மற்றும் அவரது அலுவலகம் இருக்கும் நிலையில் கடந்த 2 மாதங்களாக திரைப்படத்திற்காக குடும்பத்துடன் மணிகண்டன் சென்னையில் வசித்து வருகிறார். இச்சூழலில் உசலம்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய்க்கு அவரது ஓட்டுநர் நரேஷ்குமார் உணவு வைக்க வந்தபோது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். அதன்படி காவல்துறையினர் இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டதில் பீரோவிலிருந்து காக்கா முட்டை திரைப்படத்திற்கான 2 தேசிய விருதுகள், 1 லட்சம் ரூபாய் பணம், 5 பவன் நகைகள் கொள்ளை போனது தெரியவந்தது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள உசிலம்பட்டி காவல்துறையினர் கொள்ளையர்களை அடையாளம் காண பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்காக கூடுதல் அதிகாரிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக சங்கர்லால் குமாவத் IAS, இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக ஸ்ரீகாந்த் IAS, அரவிந்தன் IAS ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவின் ஆலோசனையின்படி பணியாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன்படி அண்மையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. விரைவில் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தை வாக்கு எண்ணும் மையமாக பயன்படுத்துவதை எதிர்த்த வழக்கில் தலைமை தேர்தல் ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தை வாக்கு எண்ணும் மையமாக பயன்படுத்துவதை எதிர்த்து மருத்துவக் கல்லூரி மாணவர் சங்கம் சார்பில் ராஜா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்கு எண்ணும் பணியால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு பதிலாக மாற்று இடத்தை தேர்வு செய்ய அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் தொடர்பான இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பட்டியலிடவும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மதுரை மருத்துவக் கல்லூரியை வாக்கு எண்ணும் மையமாக பயன்படுத்துவது குறித்தும் மாற்று இடத்தை தேர்வு செய்வது குறித்தும் வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். மாநிலங்களின் அதிகாரங்களை பறித்து மாநிலங்களே இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என மோடியின் அரசு முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். மோடி ஆட்சியில் மாநிலங்கள் இருக்கிற மாநிலங்களுடைய எல்லா அதிகாரங்களையும் பறித்து மாநிலங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற ஒரு ஆட்சியாக மோடி ஆட்சி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே தலைவர் என்கிற அந்த லட்சியத்தில் செயல்படுகிற நிலைமையை தான் மோடியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு மாநில அரசு, அதாவது மத்தியில் காமன் சிவில் கோடு சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிற இது இருக்கிற போது ஒரு மாநில அரசு இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? அரசியல் சாசனத்துக்கு விரோதமா?
எப்படி மாநில அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது அங்க தாக்கல் செய்யறாங்க, அதை எப்படி மத்திய அரசு அனுமதிக்குது? டெல்லி பிரகதி மைதான் சுரங்கப்பாதையில் மிக முக்கிய தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு குறைபாடுகள் உள்ளதாக டெல்லி பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. பிரகதி மைதான் சுரங்கப்பாதையின் கட்டுமான நிறுவனமான L&Tக்கு பொதுப்பணித்துறை அனுப்பியுள்ள நோட்டீஸில் சுரங்கப்பாதை தற்போது பயணிகளுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. பிரகதி மைதான் சுரங்கப்பாதையை பழுது பார்ப்பது சாத்தியமில்லை என்றும் முற்றிலும் சீரமைக்க வேண்டும் எனவும் டெல்லி பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. சீரமைக்கும் பணிக்காக சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனத்திடம் 500 கோடி ரூபாயை டெல்லி அரசு கோரியுள்ளது. 777 கோடி ரூபாய் செலவில் டெல்லியின் கிழக்கு பகுதிகள் மற்றும் நொய்டா, காசியாபாத் நகரங்களை இணைக்கும் வகையில் 1.3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட பிரகதி மைதான் சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி 2022ஆம் ஆண்டு திறந்து வைத்தார். டெல்லியில் மிதமான மற்றும் அதிக மழை பெய்யும் போதெல்லாம் சுரங்கப்பாதையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியது. இதனால் கடந்த ஆண்டு மட்டும் பல முறை பிரகதி மைதான் சுரங்கப்பாதை மூடப்பட்டது. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் நொய்டாவில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பாரதிய விவசாயிகள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பேருந்து வாகனங்களில் புறப்பட்டு நொய்டாவில் உள்ள மகாமாயா மேம்பாலத்தை வந்தடைந்தனர். அங்கிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். காவல்துறையினரின் தடுப்புகள் மீது ஏறி அவர்கள் முன்னேற முயன்றனர். விவசாயிகள் போராட்டம் காரணமாக நொய்டாவில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு 144 தடை உத்தரவு போடப்பட்டது. விவசாயிகளிடம் இருந்து உத்தரப்பிரதேச அரசு கையகப்படுத்திய நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், குடியிருப்புக்கான நிலங்களை வணிக நோக்கங்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். பஞ்சு மிட்டாய்களில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் ரசாயனம் கலக்கப்படும் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என மூத்த மருத்துவர் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். யூசஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட்னு வரும்போது அந்த கெமிக்கல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்சினோஜென்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புகையிலை டொபாக்கோன்னு எடுத்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட மோர் தென் 100 கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் மோர் தென் 40-50 கேன்சர் ஊக்குவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அது பேர் கார்சினோஜென்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம எந்த ஃபுட்டுனாலும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி கார்சினோஜென்ஸ் வரும்போது அந்த செல்ஸை டேமேஜ் பண்ணி அந்த செல்ஸை கேன்சருங்கிற பாதையில் திருப்பி விடுது. அதுதான் ப்ராப்ளம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு நல்லதுன்னு சொல்லிடலாம், ஹோம் ஃபுட்டு நல்லதுன்னு சொல்லிடலாம். அது ஒரு ஜென்ரல் ஐடியா தானே. நம்மளே குக் பண்ணி சாப்பிட்றது மோர் சேஃப். இப்போ நம்ம எல்லாரும் ஆர்கானிக் ஃபுட்னு சொல்கிறோம். ஆர்கானிக் ஃபுட்னா என்னென்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு அக்ரிகல்ச்சர் மெத்தடுக்கு தான் ஆர்கானிக் ஃபுட். ஸோ இதெல்லாம் நிச்சயமாக ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு நல்லது. கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் முத்துசாமியை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் திமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியை அடுத்து மும்பை செல்ல கோவை விமான நிலையத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அப்போது அவருடன் அமைச்சர் முத்துசாமியும் வருகை தந்தார். அவர்களை வரவேற்க திமுக தொண்டர்கள் விமான நிலையத்தில் குவிந்த நிலையில் விமான நிலைய வாசலில் தொண்டர்களுடன் அமைச்சர் முத்துசாமியையும் பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக விமான நிலைய வாயிலில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டையில் வெறிநாய் கடித்ததில் 2 பெண்கள் உட்பட 17 நபர்கள் காயமடைந்தனர். கரம்பக்குடியில் ஏராளமான தெருநாய்கள் இருக்கும் நிலையில் நாய் ஒன்றுக்கு வெறி பிடித்ததாக கூறப்படுகிறது. இது அவ்வழியாக சென்றவர்களை துரத்தி கடிக்க தொடங்கியது. ஒரே நாளில் அந்த பகுதியைச் சேர்ந்த 17 நபர்களை வெறிநாய் கடித்ததில் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் 10க்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 17 நபர்கள் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தெருநாய்கள் எண்ணிக்கையை குறைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முக்கத்தன்பாறை கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த 3 வயது ஆண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த காய்ச்சலால் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் 12 குழந்தைகளும், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 2 குழந்தைகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குழந்தைகளின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு எலி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக பரிசோதனை முடிவுகள் வந்துள்ளதாக உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இப்போ 4 பேருக்கு டெஸ்ட்டில் எலிக்காய்ச்சல்னு வந்திருக்கு. லெப்டோஸ்பைரஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது வந்திருக்கு. அதுக்கு உண்டான மருந்துகள்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அது பூரா நம்ம போட்டு சரி பண்ணிட்டோம். இது தண்ணீரை காய்ச்சி குடிக்கவில்லை என்றால் அந்த கிருமி தண்ணீர் மூலமாக பரவுவது. அதனால் தண்ணீர் அனைவரும் காய்ச்சி சுகாதாரமான முறையில் பராமரித்து சுத்தமான குடிநீரை குடித்தால் இந்த நோயிலிருந்து தப்பிக்கலாம். உத்தராகண்ட் மாநிலத்தில் மதரசா பள்ளி இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஹல்த்வானி மாவட்டத்தில் உள்ள பன்புல்ரா காவல் நிலையம் அருகே உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக கூறி மதரசா பள்ளியை நகராட்சி நிர்வாகத்தினர் இடித்திருக்கிறார்கள். இது அப்பகுதியில் வாழும் இஸ்லாமியர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மீது அவர்கள் கல் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த கும்பல் காவல் நிலையத்தை சேதப்படுத்தியதுடன் வாகனங்களுக்கும் தீ வைத்திருக்கிறார்கள். வன்முறை காரணமாக பெரும் பதற்றம் நிலவுவதால் கூடுதல் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். வன்முறையில் காவல்துறையினர், பத்திரிகையாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர இணையதள சேவை முடக்கப்பட்டதுடன் வன்முறையாளர்களை கண்டதும் சுடுவதற்கு உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் பாஸ்டன் விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதியதால் பரபரப்பு நிலவியது. பாஸ்டன் லோகன் விமான நிலையத்தில் 2 ஜெட்ப்ளூ ஏர்வேஸ் விமானங்கள் நிறுத்துமிடத்தில் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் 2 விமானங்களின் இறக்கைகள் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமோ பாதிப்போ ஏற்படவில்லை. இது தொடர்பான காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 விமானங்களும் சீரமைப்பு பணிக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. பயணிகள் வேறு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு பாஸ்டன் விமான நிலையத்தில் சற்று நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான மீதமுள்ள 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியை பிசிசிஐ இன்று அல்லது ஓரிரு நாட்களில் அறிவிக்கும் என்று தெரிகிறது. சொந்த காரணங்களுக்காக விராட் கோலி முதல் 2 போட்டியில் விளையாடாத நிலையில் அடுத்த 2 போட்டிகளிலும் களமிறங்க மாட்டார் என தெரிகிறது. முதல் போட்டியில் விளையாடிய ரவீந்திர ஜடேஜா 2வது போட்டியில் காயம் காரணமாக விளையாடவில்லை. தற்போது முழுமையாக குணமடைந்துள்ள அவர் இன்ஸ்டாகிராமில் இந்திய அணி நிர்வாகத்தை குறிப்பிட்டு தான் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அவர் 3வது டெஸ்ட் போட்டியில் மீண்டும் அணிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் KL ராகுல் பங்கேற்பதில் சந்தேகம் நீடிக்கிறது. மற்றபடி ரோஹித் சர்மா தலைமையில் முதல் 2 போட்டிகளில் களமிறங்கிய அதே அணியே அறிவிக்கப்படும் என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு மிக்ஜாம் புயல் நிவாரணம் கொடுப்பது தொடர்பாக கணக்கெடுக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. விண்ணப்பித்த தகுதியானவர்களுக்கு விரைவில் அவர்களது வங்கிக் கணக்குகளில் மிக்ஜாம் நிவாரண நிதி வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். ரேஷன் அட்டை உள்ளவர்கள் நியாய விலைக் கடைகள் மூலம் 6000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவடைந்தன. இந்த நிலையில் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் விண்ணப்பித்தால் தகுதியானவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ரேஷன் அட்டை இல்லாத 5,50,000 பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். விண்ணப்பம் அளித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணி நிறைவடைந்த நிலையில் இந்த ஆய்வின் மூலம் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி தனது சாதி குறித்து தவறான தகவல்களை கூறி வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ஜெராஸ்குடாவில் பேசிய ராகுல் காந்தி, பிரதமர் மோடி தான் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவைச் சேர்ந்தவர் என தவறான தகவலை கூறி வருவதாக தெரிவித்தார்.
தெலி என்ற சமூகத்தைச் சேர்ந்தவர் மோடி என்றும் அந்த சமூகம் 2000வது ஆண்டுதான் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்க்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். எனவே 1950ஆம் ஆண்டு பிறந்த மோடி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் பிறந்ததாக கூறுவது தவறு என ராகுல் விளக்கினார். மேலும் தான் சார்ந்துள்ளதாக கூறும் சமூகத்தினரை அரவணைக்க தவறிய மோடி கோடீஸ்வரர்களை மட்டும் அரவணைப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். ராகுல் காந்தி தனது பாரத ஒற்றுமை பயணத்தில் ஒடிசாவிலிருந்து சத்தீஸ்கர் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாக கூறி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர் வாயிலாக மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தமிழக ஆளுநருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். மீன் தொட்டியில் இருந்த மீன்களை விழுங்கிய 11 மாத குழந்தையை அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த யோகேஷ், ரோஜா தம்பதியின் 11 மாத குழந்தை பிரதீக்கிற்கு அவரது பாட்டி மீன் தொட்டியை வைத்து விளையாட்டு காட்டியுள்ளார். அப்போது உயிருடன் இருந்த மீனை வெளியே எடுத்து விளையாட்டு காட்டிய போது அந்த மீனை குழந்தை விழுங்கியுள்ளது. மீன் குழந்தையின் தொண்டையில் சிக்கியதை அடுத்து குழந்தைக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வாயிலிருந்தும் ரத்தம் கொட்டியதால் பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது குழந்தையின் தொண்டையில் 2 மீன்கள் சிக்கியிருப்பதை அறிந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து மீன்களை அகற்றினர். இந்திய கிரிக்கெட் வீரர் இஷான் கிஷன் அணி நிர்வாகத்தை தவிர்த்து தனியாக பயிற்சி எடுத்து வருகிறார். இதனால் அவருக்கும் இந்திய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடுக்குமான மோதல் போக்கு குறித்த பேச்சு எழுந்துள்ளது. இஷான் கிஷன் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து பாதியில் விலகினார். அதன் பிறகு இந்திய அணிக்கு மீண்டும் தேர்வாகவில்லை. இஷான் கிஷனை தேர்வு செய்யாததற்கு பல காரணங்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதனை மறுத்த ராகுல் டிராவிட் உள்ளூர் போட்டிகளில் இஷான் கிஷன் விளையாட வேண்டும் என வலியுறுத்தினார். ரஞ்சி கோப்பையில் விளையாடாமல் குஜராத் மாநிலம் பரோடாவில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான மைதானத்தில் இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா மற்றும் குணால் பாண்டியாவுடன் இணைந்து பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். IPL தொடருக்கு தயாராகும் வகையில் அவர் பயிற்சியை மேற்கொண்டுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை 40 ஓவர்களாக குறைக்கலாம் என ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஆரன் ஃபின்ச் ஆலோசனை கூறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஒரு அணிக்கு 50 ஓவர்கள் வீசப்படுகின்றன. இதனை 40 ஓவர்களாக குறைத்தால் T20 போட்டிக்கு உள்ள பரபரப்பு இங்கு கிடைக்கும் என ஆரன் ஃபின்ச் தெரிவித்துள்ளார். கடந்த உலகக்கோப்பை தொடருக்கு மேற்கிந்திய தீவுகள் தகுதி பெறாமல் சென்றதற்கு நீண்ட கால நேரம் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி காரணமாக இருக்கலாம் என்று கருதுவதாக அவர் கூறினார். 50 ஓவர்கள் போட்டி பலம் வாய்ந்த அணிகளுக்கு சாதகமாக உள்ளது என்றும் சிறிய நாடுகள் இதனால் பலனடைவதில்லை என்றும் அவர் கூறினார். இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட ப்ரோ 40 தொடரை சுட்டிக்காட்டி அவர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். சென்னையில் பல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று தெரிய வந்தது. சென்னை பாரிமுனையில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளி, பூந்தமல்லியில் உள்ள தனியார் பள்ளி என 13 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். மாணவ மாணவியர் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். பாம் டெக்னிக் இருக்கு. இவ கூட படிக்கிற பையனோட பேரண்ட் போன் பண்ணாங்க. இது மாதிரி ஸ்கூல்ல பாம் வச்சிருக்காங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு எதுவுமே தெரியும் சொல்லி நியூஸ் ஆன் பண்ணோன்னே எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ எதுக்கு நியூஸ் பார்த்துக்க போய் ஃபர்ஸ்ட் பிள்ளையே கூட்டா, நீங்க வந்தா ஃபர்ஸ்ட் 5வது வரை படிக்கிற பசங்க தான் நான் வெளியில விடுவேன்னாங்க. அப்ப 6வது வந்து 12வது வரைக்கும் படிக்கிற பசங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையான்னு சொல்லி இப்ப நம்ம எனக்கும் மிஸ்ஸுக்கு ஒரே சண்டை. அதுக்கப்புறம் 6வது படிக்கிற பசங்களை கூப்பிட்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க. பசங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது, மிஸ் திட்டுவாங்கன்ட்டு நான் திட்டி இப்ப இவனை இழுத்துட்டு வந்தேன். பாம் இருக்கிறதா சொல்லிட்டு ஸ்கூல்ல இது வந்திருக்கு, மெயில் வந்திருக்கதா சொன்னாங்க. நான் லஞ்ச் கொடுக்க தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லா போலீஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கனால அப்புறம் விசாரிச்சு பார்த்தனா இந்த மாதிரி பாம் த்ரெட் இருக்கிறதா சொல்லி ஒரு பசங்களை அந்த கிளாஸ் மட்டும் கூட்டு போக சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ் வந்தா.